தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஓகே, ஒரு அனலாக் சென்சார்ஸை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அந்த டாஸ்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ பிளேலிஸ்ட்டில் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன், அனலாக் பின்ஸை எப்படி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது அதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் டாஸ்க்லாம் கொடுத்துருப்பேன். ஓகேவா, சம் டாஸ்க் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா ப்ரீவியஸ் எல்சிடி டாஸ்க்கு, ப்ரீவியஸாக நம்ம வந்து அனலாக் வரைக்கும் என்னென்ன டாஸ்க் பண்ணோமோ அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பேன், அனலாக் பின்ஸை வச்சு டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸாக என்னென்ன டாஸ்க் பண்ணோம் அதே தான் அந்த 6 ஏடிசி பில் வந்து நான் பண்ண போகிறேன். ஓகேவா, அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சீரியல்லேருந்து நான் உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் பிரிண்ட் யுவர் நேம். ஓகே, அந்த டாஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணால் மட்டும் தான் நான் அந்த கோடிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நான் சேஞ்சஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரி வாங்க இந்த கோடிங் என்னென்னு நான் செக் பண்ணுவோம். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் வந்து தெளிவாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியலுக்கான அடினோ கோர்ஸ் கனெக்ட் வந்து நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து கீழே தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சீரியல் என்னென்னு வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, serial.begin வாய்ட் செட்டப் என்ன பண்ணுங்க, serial.begin 9600. ஏன்னா எனக்கு ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணணும் 9600 பிட்ஸை வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்காக பாட் ரேட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் 9600. சீரியல் பிரிண்ட் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் பேக்கர். ஏன்னா என்னோட நேம் தானே பிரிண்ட் பண்ண சொன்னேன். அப்போ தான் serial.print நேம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வாய்ட் லூப்பில் என்ன பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே கொடுக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் போதும், என்னோட நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இன்னும் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் நேமை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் சீரியல் பிரிண்ட் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கோடிங் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகே, வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி, ஓகே கோடிங் வந்து பேக்ரவுண்டில் வெரிஃபை ஆகட்டும். உங்கள் சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. உங்கள் சிமுலேஷன் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணது தான். ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக ஆர்டினோ கோர்ஸ் கனெக்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணாவே இதெல்லாம் எப்படி எடுக்குது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சான்னு இப்போ செக் பண்ணுங்கள். கம்பைல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக உங்கள் கோடிங் அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த சிமுலேஷன் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கன்ஃபார்ம் வரும். இப்போ நான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பேரிங் அப்படின்னு வந்துருச்சு. என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஃபைலில் எகைன் ஓப்பன் பண்ணிட்டு ஐஸை டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், இதோட டாஸ்க் நம்பர் 62. ஓகே, இப்போ சீரியல் பிரிண்ட் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தனா அந்த கோடிங் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஓகே தரேன். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், நம்மளுடைய நேம் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, வெர்ச்சுவல் டெர்மினல் நான் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன ஆகும், நம்ம கோடிங் ப்ளே பண்ண உடனே இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் ப்ராஜெக்ட் பேக்கர் நான் டைப் பண்ணேன், இப்போ வந்து பிரிண்ட் ஆகும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி கோடிங் டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், கோடிங் ஆஃப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணுற மாதிரி எகைன் ப்ளே பண்ணுறப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகலையா. அப்போ அந்த வெர்ச்சுவல் டெர்மினல் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்க ஐசியை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, சிங்கிள் கிளிக் ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் டெர்மினல் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து இங்கே விஷுவல் ஆகும். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அப்போ நான் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.